ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மாலை வணக்கம் எல்லோருக்கும். நாம் இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்குவோம். கண்களை மெதுவாக மூடி கைகள் மடி மீது நம் கவனத்தை நம் மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். உள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் இப்போது 2 கைகளையும் பூமி தாயின் மீது வைப்போம். பூமி தாயே, நம் நாடிகளில் இருக்கும் உபாதைகள், எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் தாங்களே ஈர்த்து கொள்ளுங்கள். நம்மை நடுநிலை, சமநிலைக்கு எடுத்துச் சென்று இன்றைய தியானத்திற்கு நம்மை தயார்படுத்துங்கள் தாயே. ஸ்ரீ கணேசரே, நமது இன்றைய கூட்டு தியானத்திற்கு தங்கள் அனுமதியையும் ஆசியையும் வேண்டி பிரார்த்திக்கின்றோம். எந்த விதமான விக்கினங்கள், தடைகள் இருந்தாலும் தயவு செய்து அவற்றை நீக்கி விடுங்கள். நாம் கவனத்தை மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரை உள்ளந்தண்டு வழியாக மெதுவாக மேலெழுப்புவோம். 2 கைகளையும் மடி மீது வைப்போம். ஒரு 3 முறை மேலெழுப்பும் போது ஒவ்வொரு தடவையும் நாம் கூட்டாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து நம் கவனத்தின் மூலம் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி சகஸ்ராரத்திற்கு எடுத்து வருவோம். முழு கவனமும் சகஸ்ரார சக்கரத்தில் இருக்கட்டும்.
ஸ்ரீ மாதாஜி. தாங்களே எங்கள் குருவாவீர்கள். குருவிற்கும் மேலாக தாங்கள் எங்கள் அன்னை தாய் ஆவீர். மாதா பிதா குரு தெய்வம். தாங்களே எங்கள் தெய்வம் ஆவீர். இன்றைய கூட்டு தியானத்திற்கு தங்கள் நல்லாசிகளை வழங்குங்கள் தாயே. त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தொடர்ந்து கவனத்தை தலை உச்சியில்
வைப்போம். சகஸ்ராரத்தில் எமது நிலையை சிறிது ஆராய்வோம். நமது தலை உச்சி இரு உள்ளம் கைகளில் நமக்கு லேசான உணர்வு மற்றும் நுண் அதிர்வுகள் கிடைக்கிறதா என்பதை பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி, எம்மை எமது கடந்த கால வாழ்விலிருந்தும் எதிர்கால வாழ்விலிருந்தும் விடுவித்து நிகழ்காலத்தில் இருக்க செய்யுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை எனக்குள் நிலைநிறுத்துங்கள். நான் அன்பு, தூய்மை, நித்திய பேரின்பம், ஆவேன். நான் ஒரு ஆத்மா என்ற விழிப்புணர்வு மற்றும் ஆத்மாவின் நித்திய பேரின்பம் ஆவேன். இப்பொழுது நாம் காணொளி இல்லாமலேயே குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது முறையாக நீங்கள் மேலெழுப்பும் பொழுது உங்கள் கவனத்தையும் முள்ளந்தண்டு வழியாக மெதுவாக மேலே கொண்டு சென்று தலையுச்சியில் ஒரு முடித்து போடுவோம். கைகளை கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை அன்னை குண்டலினி தாயை மேலெழுப்பி இரண்டாவது முடிச்சு போட்டுக் கொள்வோம். கையை கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மெதுவாக மேலே எழுப்பி மூன்று தடவை முடித்து போட்டுக்கொள்வோம். அன்னை குண்டலினி நமக்குள் இருக்கும் தூய விருப்பம். இந்த தூய விருப்பம் நாம் எங்கிருந்து படைக்கப்பட்டோமோ அதுவே நமது நிரந்தரமான இடம். அந்த இடத்தை, அதாவது அந்த சக்தியோடு நாம் ஒன்றாவதை குறிக்கிறது. அதற்கான விருப்பம். நாம் பரம்பொருளின் ஒரு அங்கம் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். அந்த உண்மையை நாம் எப்பொழுதும் நமது விழிப்புணர்வில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பாதுகாப்பு கவசம் இடுவோம்.
நமது மூலாதார சக்கரம் பண்புகளை நினைவு கூறுவோம். சுவாதிஸ்தானம், நாபி, அநாகதம், விஷுதி, ஆஞ்ஞா, சகஸ்வாரம். இப்பொழுது நீங்கள் உங்கள் இரு கைகளையும் உங்களுடைய உச்சம் தலைகளையும் அவதானியுங்கள். நுண்ணதிர்வுகள், இப்பொழுது நமது மூலாதார சக்கரத்தில் சிறிது கவனத்தை வைப்போம். கணேச மந்திரத்தை ஒரு தடவை சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देव्यै नमो नमः. நமது மூலாதாரம் 4 இதழ்களை கொண்டது. எனவே கணேச மந்திரத்தை ஒவ்வொரு இதழுக்கும் நாம் சொல்லுவோம். முதலாவது இதழ் கீழ் நோக்கி செல்வது. இப்பொழுது 2வது இதழ் நமது இடது பக்கமாக செல்லும் இதழ். அதற்கு நாம் ஸ்ரீ கணேச மந்திரத்தை சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देव्यै नमो नमः. நமது 3வது இதழ் வலது பக்கமாக செல்கிறது. அதற்காக சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देव्यै नमो नमः. நமது 4வது இதழ் மேல் நோக்கி செல்கிறது, சஹஸ்ராரத்தை நோக்கி. ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देव्यै नमो नमः. இப்பொழுது ஸ்ரீ கார்த்திகேய மந்திரம் ஒரு தடவை சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देव्यै नमो नमः.
இப்பொழுது மூலாதாரத்திலிருந்து நமது கவனத்தை சுவாதிஷ்டானத்துக்கு எடுத்து வருவோம். சிறிது நேரம் சுவாதிஷ்டானத்தில் தியானிப்போம். இப்பொழுது நமது கவனத்தை நாபி சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். நாபி மற்றும் பவசாகரம். அதில் நமது வலது கையை வைப்போம். நாபி சக்கரத்தில் வைத்து ஒரு சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். அமைதியான தியானம் என்றால் உங்கள் முழு கவனத்தையும் சஹஸ்ராராவில் வைத்து உங்கள் நாபி சக்கரத்தை சாட்சி பாவமாக பாருங்கள். அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அதை சாட்சி பாவ நிலையில் பார்த்து தியானத்தில் இருங்கள். அவ்வாறு இருக்கும் போது குண்டலினி அன்னியே முழு வேலையையும் செய்கிறார். அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் குண்டலினி அன்னை அங்கு சென்று அதை சீர்திருத்தம் செய்வார். எண்ணங்கள் இல்லாத அமைதி நிலையில் உங்கள் நாபி சக்கர, அதாவது உங்கள் வயிற்று பகுதியிலேயே நுண் அதிர்வுகள் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சாட்சி பாவ நிலையில் பார்க்கும் போது அவ்வாறு உணரவில்லை என்றால் ஒரு சிறு பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தாயே, எனது நாபி சக்கரத்துக்கு வந்து அதை முழுமையாக ஒளியூட்டுங்கள். நான் ஒன்றும் செய்வதில்லை. நீங்களே பரம சைத்தன்யம். நீங்களே அனைத்தையும் செய்பவர். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீமாதிஜி, நமது நாபி சக்கரம் மற்றும் பவசாகரத்தை அமைதி அடைய செய்யுங்கள். திருப்தி அடைய செய்யுங்கள். இப்பொழுது நமது கவனத்தை இருதய சக்கரத்துக்கு எடுத்து வருவோம். நேற்றைய வகுப்பில் நாம் இடது இருதயத்தை பற்றி பார்த்தோம். இடது இருதயத்தில் ஸ்ரீ சிவா பார்வதி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய மந்திரத்தை சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவா பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. ஸ்ரீ சிவபெருமான் எப்பொழுதும் நாம் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எமக்கு அவ்வாறு இருக்க முடியவில்லை என்றால் மற்றவர்களோடு அன்பாக, இனிமையாக, உண்மையாக, நமக்கு நேர்மையாக நமக்கு நடக்க முடியவில்லை என்றால் நாம் பிழையான வழியில் செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எமது இருதயத்தில் நாம் பிரார்த்திக்கலாம், தாயே எமது இருதயத்தை எப்பொழுதும் தூய்மை செய்து அதை அன்பால், உங்களுடைய தன்னலமற்ற அன்பால் நிரப்பி விடுங்கள். எனது ஆத்மாவை முழுமையாக அன்பால் நிரப்பி விடுங்கள். எனது ஆத்மாவிலிருந்து முழுமையாக அன்பு, உங்களுடைய தன்னலமில்லாத அன்பு என்னிடமிருந்து வெளிப்படட்டும். அதற்கு எனது இருதயத்தை நான் எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்கும் திறனை எனக்கு தந்தருளுங்கள். நாம் யார் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வோம். நான் ஒரு தூய ஆத்மா, பரம்பொருளின் ஒரு அங்கமாவேன். பரம்பொருளை பிரதிபலிக்கும் ஒரு தூய ஆத்மா. நான் நித்திய பேரின்பம் மற்றும் விழிப்புணர்வு. இதில் நாம் சட் சித் ஆனந்த ரூபம் சிவோகம் சிவோகம் என்று சொல்லுவோம். சச்சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். சச்சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். இப்பொழுது நமது இரு கைகளையும் மடியில் வைத்து ஒரு சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நடு இருதயத்துக்கு கொண்டு வருவோம். இன்று நாம் நடு இருதயத்தை பற்றி பார்ப்போம். நமது நடு இருதயத்தில் ஸ்ரீ துர்கா மாதா, ஸ்ரீ ஜெகதாம்பா வீற்றிருக்கின்றார்.
ஜகத்தின் அம்பா, இந்த ஜகம் முழுவதையுமே பாதுகாத்து அருள்பவர் ஸ்ரீ துர்கா மாதா. நமது நடு இருதயத்தை வளம் படுத்த நாம் அனைத்து பயங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். பாதுகாப்பை உணர வேண்டும். ஆத்மா பயம் அறியாதது, ஏனெனில் அது முழுமையாக பரம்பொருளின் ஒரு அங்கமாக இருக்கிறது. எனவே ஆத்மா பயம் அறியாதது. எனவே எமது நடு இருதயத்தை நாம் வளம் படுத்துவதற்கு ஸ்ரீ துர்கா மாதாவின் 9 அவதாரங்கள், அந்த பெயரை நாம் எடுக்கலாம். எனவே நன்றாக மூச்சை உள்ளிடுங்கள், ஏனெனில் இருதய சக்கரம் காற்றோடு தொடர்புடையது. நன்றாக மூச்சை உள்ளிழுத்து உங்களுக்கு முடியுமானவரை உள்வைத்து வெளிவிடுங்கள். நாம் ஜெகதம்பா துர்கா மாதாவின் 9 திருநாமங்களை நாம் கூறலாம். நமது நடு இருதயத்திற்கு இது தேவி மகாத்மியத்தில் தேவி கவசத்தின் ஒரு பாகமாக தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 9 மந்திரங்களையும் நாம் எமது வலது கையை நடு இருதயத்தில் வைத்து சொல்லுவோம். முதலில் ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பா மந்திரத்தை சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா சாக்ஷாத் श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम श्री शैलपुत्री नमो नमः। ओम श्री ब्रह्मचारिणी नमो नमः। ओम श्री चंद्रकांता नमो नमः। ओम श्री कुष्मंडा नमो नमः। ओम श्री स्कंदमाता नमो नमः। ओम श्री कात्यायनी नमो नमः। ओम श्री कालरात्रि नमो नमः। ओम श्री महागौरी नमो नमः। ओम श्री सिद्धिदात्री नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माता श्री निर्मला देव्यै नमो नमः। நமக்கு எந்த பயம் சூழ்ந்தாலும் நாம் நமது உலக மாதாவான ஸ்ரீ துர்கா மாதா ஸ்ரீ ஜெகதம்பாவின் பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். எந்த பயம் வந்தாலும் அதை முழுமையாக அர்ப்பணித்து
நீங்கள் உங்கள் நடு இருதயத்தில் இந்த 9 துர்கா மந்திரங்களையும் இதயபூர்வமாக நீங்கள் கூறும் போது நீங்கள் அந்த பயத்திலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு சிறிய வீடியோவில் ஸ்ரீ மாதாஜி நமக்கு விளங்கப்படுத்துகிறார் எவ்வாறு நாம் நடு இருதயத்தை சுத்திகரிப்பது. அதை இப்பொழுது பார்ப்போம். அதில் ஸ்ரீ மாதாஜி உங்களுடைய வலது கையை மடியிலும் இடது கை விரல்களால் உங்கள் நடு இருதயத்தையும் நீங்கள் அழுத்த வேண்டும். அழுத்தி நன்றாக மூச்சை உள்ளிழுத்து அந்த மூச்சை பிடித்து வைத்து கொண்டு மா ஜெகதம்பா 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 என்று 12 தடவை நீங்கள் அந்த ஒரு மூச்சிலேயே சொல்ல வேண்டும். இது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் நெடுக சொல்லும் பொழுது அது உங்களுக்கு வந்துவிடும். எனவே இதில் மூச்சை நன்றாக உள்ளிழுத்து வைத்து கொண்டு அந்த மூச்சை பிடித்து வைத்து கொண்டு நீங்கள் மூச்சை பிடித்து வைத்திருக்கும் பொழுது நீங்கள் வாயால் சத்தமாக சொல்ல முடியாது. மனதார நீங்கள் 12 தடவை மா ஜெகதம்பா 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 என்று நீங்கள் கூறும் போது இருதய சக்கரம் முழுமையாக தூய்மைப்படுத்தப்படுகிறது. எனவே அந்த வீடியோவை நாம் ஒரு சிறிய வீடியோவை இப்பொழுது பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி அதை செய்து காட்டுகிறார் நமக்கு. அவரோடு சேர்ந்து நாமும் செய்வோம். என்ன பயம் வந்தாலும் நாம் You hold your breath 3 times and think in your heart that I am the mother of the universe. That's all. This has to be corrected. There's a problem there. That's why. Unless you correct this problem, attention, not only the attention, but even Kundalini goes there. So you have to correct that thing, which I noticed yesterday. You have a centered heart, but you have just come to Sahaja Yoga now. I mean, few days back, it will get corrected in no time. Right? You have to put your right hand towards the photograph, left hand here. And you have to hold your breath. All of you can do it. Hold your breath. And say Jagadamba, Jagadamba, Jagadamba. Now you are holding the breath. So how can you say? You have to think. Now leave it. Again hold it once more. Put your left hand, right hand towards me. Good. Now leave it. Again hold it. Now leave it. All right? That's fine. May God bless. நாம் எல்லோரும் விளங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஸ்ரீ மாதாஜி சொன்னார்கள், நன்றாக மூச்சை உள்ளிழுத்து அந்த மூச்சை உள்ளுக்குள் பிடித்து வைத்து கொண்டு மனதார மா ஜெகதம்பா 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 என்று 12 தடவை நாம் கூற வேண்டும். வலது கை உங்கள் மடியில் திறந்திருக்கட்டும். இடது கை நடு இருதயத்தில் ஸ்ரீ மாதாஜி காட்டியது போல் உங்கள் விரல்களால் நன்றாக அழுத்தம் கொடுங்கள். நடு இருதயம், நடு பகுதி. அதில் நாம் இப்பொழுது மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம்.
இழுத்து மனதார சொல்லுவோம். நான் இன்று உங்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் மனதார அதை கேட்டு நீங்களும் மனதில் அதை சொல்லுங்கள் 12 தடவை. மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். மா ஜகதம்பா 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 ஜகதம்பா. இப்பொழுது நாம் மூச்சை வெளிவிடலாம். இவ்வாறு நீங்கள் 3 தடவை செய்யுங்கள். என்ன கவலை, என்ன பிரச்சனை, என்ன பயம் இருந்தாலும் ஒரு கணம் நீங்கள் உங்களை நிதானித்து அமைதிக்கு கொண்டு வந்து இதை இதயபூர்வமாக செய்யும் பொழுது நீங்கள் மிகவும் ஒரு முழுமையான ஒரு விடுதலையை நீங்கள் உணரலாம். இவ்வாறான அனுபவங்களை வரும்போது செய்து பாருங்கள். இவையே சகஜ அனுபவங்கள், சின்ன சின்ன சகஜ அனுபவங்கள் உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் அனுபவங்கள். தொடர்ந்து நமது நடு இருதயத்தில் நாம் தியானிப்போம். மற்றும் நடு இருதயத்தை வளம்படுத்துவதற்கு இயேசு அருளிய சாம் 23 என்ற பிரார்த்தனை மிகவும் உதவி புரிகிறது. இதை நீங்கள் பார்க்கலாம். இதில் விளங்கப்படுத்துகிறது, ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்ப்பவன் அந்த ஆட்டை எவ்வாறு மேய்க்கிறாரோ கவனித்து, அது போலவே எம்மையும் இறைவன் பார்த்து கொள்கிறார். எனவே நாம் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. மற்றும் அந்த இதில் மிகவும் அழகாக ஒரு கதை ஒன்று இருக்கிறது. ஆடு மேய்ப்பவன் ஆடுகளில் எந்த ஆடு நலிவாக இருக்கிறதோ அதில் தான் கூட கவனம் செலுத்துவான். இயேசு பிரானும் அவர் சொல்லி இருக்கிறார், அவருடைய வாழ்வை பார்த்தால் அவர் எங்கெங்கு அதாவது உண்மையை தேடுபவர்கள் ஆக இருக்க வேண்டும். அது முக்கியம். ஏனென்றால் அது எமது சுதந்திரத்தில் நாம் தேடிக்கொள்வது. நமது சுதந்திரத்தில் நாம் அதை தேடிக்கொள்ள வேண்டும். தேடும் பொழுது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அங்கு நம்மை படைத்த இறை சக்தி எம்மோடு இருக்கிறது. அதுவே உண்மை. அந்த உண்மையை நாம் நமது வாழ்வில் அனுபவங்கள் மூலம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதன் தமிழாக்கத்தை பார்ப்போம்.
ஸோ கர்த்தர் என்று இங்கு கூறப்பட்டது ஸ்ரீ ஜேசு பிரான். மக்கெல்லோரும் தெரியும் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேஷா ஸ்ரீ கார்த்திகேயா இருவரும் உடைய சக்தியும் சேர்ந்து எமது ஆக்யா சக்கரத்தில் ஸ்ரீ ஜேசு பிரானாக அந்த சக்தி அவதாரம் எடுத்தது. அவருடைய பிரார்த்தனை. சோ நமக்கு பயம் ஏற்படும் பொழுது நாம் இதையும் சொல்லிக் கொள்ளலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதன் அர்த்தம் எனக்கு தேவையான அனைத்தையும் தந்து, எனது தாகத்துக்கு தண்ணீர் தந்து, அதாவது வாழ்வில் எனக்கு தேவையான அனைத்தையும் தந்து என்னை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சோ நாம் எங்கிருந்தாலும் எமது தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பதன் அர்த்தம் நமது சகஸ்ராரத்தில் நுண்ணதிர்வுகள் நீரூற்று போல் நிரம்பி வழிகிறது என்பதே இதன் அர்த்தம். இதை தரும்போது நாம் எங்கிருந்தாலும் நாம் அந்த சூழலால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். அடுத்ததாக நமது தேவி மகாத்மியத்தில் தேவி கவசம் தரப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியே துர்கா மாதாவின் 9 திருநாமங்கள் இந்த சக்கரத்தை நமக்கு வளம்படுத்த உதவும். மற்றும் ஒரு இலகுவான வழி ஸ்ரீ மாதாஜி நமக்கு சொல்கிறார், நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இடுதல் இந்த எல்லா கவசங்களுக்கும் சமமானது. ஏனெனில் நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்கள். எனவே ஸ்ரீ மாதாஜி நமக்கு அறிவுறுத்துகிறார், நாம் வீட்டில் இருந்து, அதாவது காலை எழுந்ததும் நமக்கு பந்தன் போட்டுக்கொள்ள வேண்டும். இரவு படுக்க போகும் முன்பும் நாம் பந்தன் போட்டுக்கொள்ள வேண்டும். வீட்டிலிருந்து அங்கு வெளியில் சென்றாலும் வீட்டிலிருந்து வெளிக்கிட முன்பும் நாம் பந்தன் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது கவசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் பயணங்கள் அல்லது ஏதாவது முக்கியமான அலுவல்கள் நாம் செய்யும் பொழுதும் நாம் தர்ம வழியில் நடக்க வேண்டும். எனவே இந்த கவசத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் அறிவுறுத்துகிறார். இந்த குண்டலினி எழுப்பி கவசம் இடுதல் ஒரு பூஜா போன்றது. கவசம், தேவி கவசம் சாம் 23 அதில் சொல்லப்பட்ட பிரார்த்தனை, அனைத்து சக்தியும் இதில் அடங்கி இருக்கிறது.
இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருளுரையை கேட்போம். எவ்வாறாக பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது என்பதை பற்றி ஸ்ரீ மாதாஜி இதில் விளங்கப்படுத்துகிறார். இதை கேட்கும் போது நாம் அவற்றில் இருந்தெல்லாம் விடுபட மார்க்கம் நமக்கு கிடைக்கிறது. Today we have gathered here to do the Navaratri Puja. There were 9 times when the major incarnations of the Mother of this universe were manifested. They were manifested with a purpose. That purpose is to protect her bhaktas, her disciples, her children. This was a binding love. She could not escape it. Mother's love is binding. She cannot escape it. And she has to manifest it, work it out, and give that protection to all her children. This protection in the modern times has taken another form. In those days, the evil was trying to harm, to destroy the people who were righteous, who were bhaktas, who were doing good things, who wanted to lead a very religious life. So to save them, she incarnated. To protect them, she incarnated. But they knew what was good. They knew what was wrong. And they wanted to preserve their good life, their precious life. They didn't care for money, they didn't care for power, but just they wanted their life. Means they wanted to be alive, to worship the goddess. And when they were troubled or harmed or destroyed by these evil forces, she had to manifest. But in modern times, it's become very complicated, as the modern times are complicated. First of all, in the mind, in the lifestyle, in the society of good human beings, righteous human beings, fear of the wrong has entered. Like they are afraid, say, of their priests, of their churches, of their temples, of their mosques, which are all false. They are not afraid of God. They don't believe in God. They think they have created God and they can manage God. So who is God? The way they behave, you can see clearly that they do not recognize the existence of God. God Almighty, who is a wrathful God. They are not at all worried as to what will happen to them. They don't even believe in the second life. They don't believe in the resurrection. They are very short-sighted, evil people doing all kinds of evil things. So, somehow or other, as soon as you are born into some sort of a brand. You are this, you are that, you are that, you are that. As soon as you are born.
So the first brand comes onto this modern man is of a religion to which he belongs. We can't avoid it. He has to be jolly well belonging to some religion. You go anywhere, even in the passport, nowadays they have stopped it. Otherwise they used to ask, what is your religion? And in India, if you said you had no religion, they would not give you a passport. Because you are not yet qualified evil person. Or you are not following qualified evil people. So that very simple, gullible, good people, very righteous, believers of God, developed this kind of a fear which was put into their heads by these false people. That if you don't do like this, if you don't pay money to us, then God will be wrathful. If you do not come to the confession, then God will be angry. If you do not tolerate our nonsense, God will be angry. All these things started going into the brains of the people very easily. In some religion, they believe there is no sin in drinking. In some religion, they believe there is no sin in marrying many women. In some religion, they believe that you can have caste system. All is anti-God, absolutely anti-God activity perpetuated into the society by these priests who are supposed to be in charge of the religion. So the first horrible conditioning we have when we start Sahaja Yoga is this. So to start something afresh, they find it very difficult. So the first protection Mother had to render is from this condition. The second one is that of the country. Either you belong to this country, to that country, or to that country. And these days every country is competing with each other in all kinds of corruption, mafia, all kinds of things. Every country. Suddenly it is so. You have faith in one country, you find, oh no, they were supporting certain person secretly. So whether they are democratic or anything, there is a kind of a mafia working everywhere under something. So the so-called laws also are only for people who are simple, gullible, pure citizens, and not for the people who put those laws on them. They take bribes, they take all kinds of things, but still they are supposed to be in charge of law, doing all kinds of illegal things. Because they have made the law, so they know how to be illegal. So this is the second type of fear that is in the minds of the modern time. Then the third thing was the war. Wars after wars came in. So many people developed a kind of a fear about war. And as a reaction, they developed a kind of a stupid ego. Just they said to protect themselves. In protection themselves, they have built up a big ego and they are now becoming very, we should say, aggressive people. So this kind of a wider range, I should say, of fear, it can be directed into any direction, it can be directed towards anyone. Then comes is the fear of risk. Vishal. Now I am told that neo-Nazism is taking its own course and is coming up like a little snake. This is another area which is very dangerous now working on. Now in the minds of seekers, and they are seeking, they have been to many gurus, they have read all kinds of books, but they are seeking. They can
sitting at, drink any kind of water, develop all kinds of diseases. What can you do? You are sick and after you are thirsty. It has to be excused. And that's how they develop lots of problems, not only in their body, but also in their brain. And now it's a very delicate thing. If you tell somebody that you have been to such and such guru, he doesn't want to hear. Because for him, now the guru has become the last one. You cannot say anything against his guru. Now, when he starts suffering, then he may accept. But to take it out that guru is also very delicate. Because if you want to take out that guru, then he might be hurt. It's a very delicate operation. Then the modern society. The less said the better. The norms of modern society are given to us by people who were characterless, like Freud, who had no sense of morality, or by drunkards, though they don't have any statues of drunkards. But most of them, if you see the abandonment of our value system comes through drinking. And the drinking was there, but not to this extent. I mean, everybody was not a drunkard. These days, everybody can be a drunkard. And there's no shame about it. With that drinking, our value system started dropping down, and people have accepted now the normal thing is abandonment. This is another way. Formerly, the parents used to support a person if he would take to God, if he would take to righteous life, or to something higher. And if they saw these qualities in their child, they used to be happy. But these days, the other way around, the parents don't like it. As if the parents have lost everything in themselves, so they want to hold on to their children, grandchildren, and possess them. And brainless creatures, because their brain has been already washed off. There's nothing in their brains. To fight the parents also is a big problem. So this kind of a fear is also there, that my mother should not know, my father should not know this. You can say from all sides. The fear is burning like flames. And we are now here in Kali Yuga. We have started Satyuga. So the way we have to work out our protection has to be mutual. Mother, of course, is there to protect you all the time. Her powers are there to protect you. But surprisingly, in the modern times, there is one condition which has to be fulfilled. Because in those days, good were good and evil were evil. There was no mixing up. So once they asked for goddess, they accepted her, she came in her real form and she worked it out. But in modern times, you must know that all these evil things are also lingering in your head little bit here and there. People are extremely superficial. They are very much prone to the mass attitude, fashions, things like that. Sort of their personality is not that developed as that of those bhaktas who knew they were right, who knew they were righteous, who knew whatever they were doing was correct and were standing on their legs firm. So, the modern Sahaja is very different from the Sahaja of olden times. Because in the olden times, it was not easy to get realization. 1 in a billion or in a trillion. And they had to work very hard. So as they worked hard, very hard, they got cleansed and built up themselves and toiled. Like any art piece which takes time, is done with care, is definitely 1,000 times better than these modern artists just putting 2-3 lines like this.
So today's human being is like a modern artist. You put one line and you say, you must see this into that person. You must have an identity. I mean, what identity you can have? With one line, you say, find out the identity. So the Sahajogis which are today here have to realize that all these things are surrounding us. And these evil forces are also there. There are some within us, some are without. So it looks to be a very difficult task, but it's not. Because one condition, if you can understand, is that you have to recognize me. I know I'm Mahamaya, I'm really very clever at it. But I'm truthful. I do not have crocodile tears. I cannot have. I'm truthful. But still, I'm Mahamaya. So to recognize me, what should we do? If we recognize, then you are protected. And the cleansing is the simplest thing in Sahaja Yoga is to be collective. If you are not collective, then know that something is wrong with you. If you are collective, then as if you are taking your bath in the river Ganges. You don't have to go to Himalayas, you don't have to do individual sadhana much, you don't have to, just be collective. If you are collective, if you are enjoying the collective, then you should know that you are clean. No blemishes there. They are absolutely all. Now the second part of this Mahamaya business, I had to be very close to you. I had to be extremely close, talk to you, to have a rapport, to tell you everything about yoga, to make you absolutely aware of yourself. This had to be done, and with all these complications within your mind, within your heart, within your body, I had to work it out. To come close in the real form would have been very dangerous. So one had to be a Mahamaya. But despite that, if you could recognize me, to understand me, that I am a divine personality, it's an incarnation. That's all the deities want. Then they'll look after you in everything. They'll give you all the powers, they'll give you all the satisfaction, all the protection that you want. This is the condition which for a rational mind is very difficult to understand. That how can Adi-Shakti be in one body? How can the infinite can become finite? But human beings cannot do that. Only human beings. God can do it. He is God after all. And if so, you have so many miracles, you have so many photographs, so many things to see, but this is what one has to recognize. Now, I see people, when I talk to them, they start talking to me a little frivolously. Not with that depth, not with that feeling that I am Mahamaya. Then some of them even answer me. Some of them, if I tell them something, they are ready to even answer, explanation. Of course, this freedom I have given you deliberately. But must understand that you have to talk to me in a way that is, you would talk to Adi-Shakti.
Very important. Then how you behave is very important. It should not be artificial. It should not be superficial. But best is to put your hand on your heart, both the hands, and just try to feel. Your mother is Adishakti. She has created all this universe. She has created all this world. And she is for your protection. Even Sri Krishna could not protect Pandavas. They had to go in the forest, they had to suffer. But not Sajunis. As soon as I come to know about your problems, my attention can work. Sri Rama himself had to go to jungles. All this is given to you, this protection, because you are seekers of truth. And the truth is that I am the Adishakti incarnate. Once this truth becomes one with yourself, there is nothing to fear, because all the deities know this fact. They know about this incarnation very well. They are all prepared for it, and they'll do anything to substantiate your belief. In every way they are trying to give you my photographs in the sky, this, that, all sorts of things. God knows what they are going to do today. They are so anxious. They are behind the stage, before the stage, all sides of the stage, listening to me, feeling happy that I am telling you the truth. But the way they recognize and the way they act, they never disobey. If you behave in the same manner, you are completely protected from all these problems I have told you. Now I won't say you shouldn't hate anyone, you shouldn't do nothing of the kind. I wouldn't say you should not steal something. I wouldn't say that you make money, don't make money out of such a nothing. I don't even say don't drink, don't smoke. I never said so. But automatically, once you know whom you are facing, in whose protection you are, automatically you will do that. Automatically. You will have no fear. Once you have recognized, you will have no fear from anyone. And the more you show that recognition, the more you realize it, you get higher and higher. Not only spiritually, but every way, mentally, socially, economically, politically. It's very remarkable that not only that you recognize me as a mother who loves you very much, but a mother who is powerful to protect. Very powerful. If you realize that, and if you feel that within your heart, supposing I correct you sometime, instead of feeling sad, you should see that how fortunate I am that Adishakti herself is correcting me. She is taking interest in me. How fortunate I am to be born at this time, to be with her in her great work. What have I done? This recognition itself will fulfill all the incarnations of Navratri. So today we are worshipping the Durga, Kali, all these great goddesses.
these powers, even Radha. It was Radha who killed Kamsa, not Sri Krishna. He had to ask Radha to come and kill him. It's the power that kills. So, if you realize that your mother is Vyadi Shakti, I know of so many people. There's one gentleman who is working in London airport. Somebody tried to trouble him. He said, you see, be careful. My mother is very powerful, you don't know. Next day that man lost his job, lost his business, lost this. And he came to him and said, now which is your mother? Let me see her. There was a farmer in near Rauri. And in the night, 3 men came to steal some sugar cane. And next day they came and they said, which goddess do you worship? He said, what? There were 3 hefty people guarding your field. And we came just to, we thought better take some of this sugar cane after all. It looks so nice. And they beat us. Of course we never got hurt. So just behind this recognition is all the powers. There are so many stories I can tell you. How things have happened, how it has worked out. But if you are doubting, still halfway this time, then things won't be all right. You shouldn't worry about your reputation. Just go with full speed into any direction, knowing one thing, that you are my child and that I am Adishakti. Everything that looks horrible will become better. We have seen it now in this France case and all that. What has happened? Don't worry about anything. Just know that I am the Adishakti. That all the powers of gods and goddesses and all that are within me. And they are within me, and they are all looking after. But if that recognition is not there, they are not going to recognize the other. So for today's Navratri, I have to tell you that just try to keep in mind that today you are worshipping the Adi Shakti and not only Durga. And you are worshipping Durga and all these goddesses to thank them. Because if they had not saved you that time, you would have been so frightened, you would have become bad people and you would not have been here. That is why we are thankful to them for saving us and giving us this protection at that time when we were very helpless. May God bless you. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
அனுபவங்கள் சின்ன சின்ன சகஜ அனுபவங்கள் 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 சின்ன சின்ன சகஜ அனுபவங்கள் கிடைத்திடுமே நடந்திடுமே உணர்ந்திடுவோம் சகஜ வழியில் கிடைத்திடுமே நடந்திடுமே உணர்ந்திடுவோம் சகஜ வழியில் அனுபவங்கள் அனுபவங்கள் சின்ன சின்ன சகஜ அனுபவங்கள் கிடைத்திடுமே நடந்திடுமே உணர்ந்திடுவோம் சகஜ வழியில் நினைத்தும் பார்க்க இயலாத வழியில் நாமும் நம்மை அறியாமலே நினைத்தும் பார்க்க இயலாத வழியில் நாமும் நம்மை அறியாமலே மாறிடுவோம் நாம் மாறிடுவோம் மனம் குணம் தினம் மாறிடுவோம் மனம் குணம் தினம் மாறிடுவோம் குண்டலினி சக்தியால் அனுபவங்கள் அனுபவங்கள் சின்ன சின்ன சகஜ அனுபவங்கள் கிடைத்திடுமே நடந்திடுமே உணர்ந்திடுவோம் சகஜ வழியில் அகங்காரம் அதை மறந்திடுவோம் பயங்களை துறந்து பலமும் அடைவோம் அகங்காரம் அதை மறந்திடுவோம் பயங்களை துறந்து பலமும் அடைவோம் சோதனை தீயில் புடமிடுவாள் நம்மை சோதனை தீயில் புடமிடுவாள் உயர்த்திட உணர்த்திட உதவிடுவாள் உயர்த்திட உணர்த்திட உதவிடுவாள் உயர்த்திட உணர்த்திட உதவிடுவாள் அனுபவங்கள் அனுபவங்கள் சின்ன சின்ன சகஜ அனுபவங்கள் கிடைத்திடுமே நடந்திடுமே உணர்ந்திடுவோம் சகஜ வழியில் உணர்ந்திடுவோம் சகஜ வழியில் உணர்ந்திடுவோம் சகஜ வழியில் ஜெய் ஸ்ரீமாதிஜி. ஸ்ரீமாதிஜியின் இந்த உரையை மீண்டும் நாம் மீண்டும் மீண்டும் கேட்போம். மற்றும் இந்த பாடல் மூலமாக அனைத்தும் கூறப்பட்டிருக்கிறது. நமது சிறிய சிறிய சகஜ அனுபவங்களால் நாம் உணர்ந்து உயரக்கூடியதாக இருக்கும். எனவே உங்கள் வாழ்வில் ஏற்படும் சின்ன சின்ன அனுபவங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீமாதிஜியின் இந்த அருளுரையை மீண்டும் மீண்டும் கேட்கலாம். இப்பொழுது ஸ்ரீமாதிஜிக்கு நன்றி கூறி நாம் குண்டலினி அன்னை எழுப்பி கவசமிட்டுக் கொள்ளும். ஸ்ரீமாதிஜி அனைத்துக்கும் கோடான கோடி நன்றி தாயே. நம்மை ஒரு புல்லாம் குழல் போல் வெற்றிடமாக வைத்திருங்க. நமக்கு அகங்காரமோ மமகாரமோ இல்லாத ஒரு வெற்று பொருளாக நம்மை உள்ளுக்குள் ஆக்கிவிடுங்க. உங்களுடைய அன்பின் கீதம் மூடாக உலகெங்கும் தரவட்டும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.
Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி அனைவருக்கும்